ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ವಾಚ್ಮನ್ ಆಫ್ ದ ಸಿಟಿ ಪಟ್ಟಣದ ಜಾಮಕಾರಗಳು ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೋಡುವ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಗತವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಇವತ್ತು ನಾವು ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಿದ್ವಿ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಲ್ಲ ಅಂತ ಯೋಚಿಸಿದ್ದೇನೆ. ಮರಣವನ್ನು ಜಯಿಸಲು ಜೀವವನ್ನು ನೀಡಲು ಜನಿಸಿರುವ ಕಂದನಿಗೆ ಲಾಳಿ, ನಿತ್ಯವಾದ ದೇವರಿಗೆ ಲಾಳಿ. ಮರಣವನ್ನು ಜಯಿಸಲು ಜೀವವನ್ನು ನೀಡಲು ಜನಿಸಿರುವ ಕಂದನಿಗೆ ಲಾಳಿ, ನಿತ್ಯವಾದ ದೇವರಿಗೆ ಲಾಳಿ. ಜೋ 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 ಲಾಳಿ, ಜೋ 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 ಲಾಳಿ, ಯೇಸು ಕಂದನಿಗೆ ಜೋ ಲಾಳಿ, ಮುತ್ತು ಕಂದನಿಗೆ ஜோ லாலி. இயேசு பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம இந்த 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 உலகத்தின் கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படிக்கு அவருடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக தந்தருளினார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து நம்ம இப்போ ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಯಾರಿಂದ ನೋಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆಯಲ್ವ, ಅದನ್ನು ನೋಡಿ ಆಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಳಗಡೆ ಹೋಗೋಣ. ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು பக்தி வைராக்கியமுள்ளவர், வைராக்கியமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எதிலெல்லாம் பக்தி வைராக்கியம் அவர் எதிலெல்லாம் பக்தி வைராக்கியமாக இருக்காருன்னு சொன்னால், அவருடைய வீட்டை குறித்து, அவருடைய சபையை குறித்து பக்தி வைராக்கியமாக இருக்கிறார். அடுத்து என்ன வைராக்கியம் இருக்குதுன்னு சொன்னால், பராக்கிரமசாலியை போல, யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31 வசனம், ஏசாயா 9:7, ஏசாயா 37:32, சகரியா 8:2. இந்த வசனங்கள் எல்லாம் அவர் வைராக்கியமுள்ள தேவன், அவர் வைராக்கியமுள்ள கர்த்தர். பராக்கிரமசாலியை போல வைராக்கியம் கொண்டு, யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு, அப்புறம் வைராக்கியத்தை சால்வையாக அணிந்துள்ளார் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. தேசத்தின் மீது வைராக்கியம் கொண்டு இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. சேனைகளின் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, அவர் வீட்டை குறித்து, வீட்டை என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, அதை நீங்கள் கல்லர் குகையாக்கிறீங்கன்னு சொல்லி ஏசப்பா அந்த சாட்டையை எடுத்து அங்கே இருக்கிற புறா இருக்கிறவங்கள, காசுக்காரங்களோட பலகையெல்லாம் கவுத்து போட்டு இல்லையா, அவர் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம். அது மாதிரி அவருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கி கொண்டிருக்கிறாரு. எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சேனைகளின் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர். அவர் சொல்றதை செய்யறதில்ல வைராக்கியம் உள்ளவர். அதான் இந்த வசனம் சொல்லுது. சொன்னதை செய்யறதில்ல வைராக்கியம் உள்ளவர். தேவனும் சொன்னதை செய்யறதில்ல வைராக்கியம் உள்ள தேவனாக இருந்தாங்க. எப்படின்னு சொன்னால், ஏசப்பா உலகத்தில் பறக்கும்போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி தானே அவர் அடையாளப்படுத்தி கேட்பாங்க. சாஸ்திரிகள் கேட்கும்போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரோட முடிவில் பாருங்கள், சிலுவையில் இருக்கும்போது கூட யூதருடைய ராஜான்னு சொல்லி என்ன செஞ்சிருவார், பிலாத்து எழுதிடுவார். அதை மாற்றுங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவார், நான் எழுதுனதான் மாற்ற முடியாதுன்றவர். யூதருடைய ராஜானா அவர் யூதருடைய ராஜா தான். அந்த விஷயத்தில் தேவன் ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். அதே மாதிரி சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மிகுந்த வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஏசாயா 37:32. அந்த வசனத்தில் தப்பி மீந்தவர்களுக்காக
தப்பி மீந்தவர்களுக்காக என்ன செய்கிறாரு? வைராக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 37-32 வசனம். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். நம்மலாம் தப்பி பழைச்சிருக்கிறோம் இல்லையா? நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, தப்பி பிழைச்சிருக்கிறோம். தப்பி பிழைச்சவங்களுக்காண்டி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா வைராக்கியம் பாராட்டுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மீதியாக இருக்கிறோம், தப்பி பிழைத்து மீதியாக இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். கொரோனாவில் தப்பி மீந்து இருக்கிறோம். நம்ம கொரோனாவிலேருந்து தப்பிச்சு மீந்து இருக்கிறோம். எத்தனையோ நாள் நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி இப்படி இருக்குதே, நாளைக்கு நம்ம எழும்புவோமா அப்படின்னு நினச்சிருப்போம். அதுலேருந்து தப்பித்து நம்மளை என்ன செஞ்சுருக்கிறார்? காப்பாற்றி வச்சிருக்கிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அதுக்கு மேலே உள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்குது. தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையில் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். நம்ம ஆண்டவர் நம்மளை தப்பித்து வச்சிருக்கிறாரு. நம்ம என்னைக்கோ போயிருந்திருப்போம் அப்படின்னு நினைப்போம், போயிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? காப்பாற்றி வைத்திருக்கிறார். நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. என்னென்னா, நம்ம நம்மளுக்கு இது மரணம் இல்லை. மரணம் வரும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். மரண நேரம் இப்போ நம்ம மறிக்க போகிறோங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் தெரியல. ஏதோ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பரீட்சை மாதிரி வச்சுருக்கிறாரு, ஒரு டெஸ்ட்டு தான் வச்சுருக்கிறாரு அப்படின்னு தான் என்னோட மனசில் பட்டுட்டே இருந்துச்சு. என் மனசில் தோன்றி கொண்டிருந்த காரியம் அதுதான். மரணம்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அவரோட பிள்ளை, ஆயத்தப்படும் எல்லாம் ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே என்கிட்ட அந்த மாதிரி எந்த காரியமே எனக்கு வரல. இது ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்லேருந்து எப்படியாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஏசப்பாட்ட. ஏசப்பா, நீங்கள் ஒரு வேளை என் பிள்ளை எனக்காண்டி விசுவாசத்தில் நிற்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் எனக்காண்டி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? நான் ஜெயிப்பேன் ஏசப்பா. நீங்கள் ஒரு வேளை இந்த விசுவாச பரீட்சையில் என் பிள்ளை ஜெயிப்பான்னு என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிருந்து நீங்கள் இதை அனுமதிச்சிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஏசப்பா அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் அவர்கிட்ட. அப்படி அடிக்கடி அவர்கிட்ட ஏசப்பாட்ட சொல்லுவேன். நீங்கள் அப்படி ஒரு வேலை என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா நான் அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லி எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் நான் அவர் வச்சிருந்த நம்பிக்கையில் நான் உண்மையாக இருக்கிறேனாங்கிறது தெரியல எனக்கு. ஆனால் நான் அந்த வார்த்தையை அடிக்கடி நினச்சிக்குவேன். அப்படியே சொல்லுவேன் ஏசப்பாட்ட. அப்படி நினச்சிட்டு சொல்லுவேன் ஏசப்பாட்ட. அப்படி என்னை நம்புனீங்கன்னா, என்னை நம்பி ஒரு வேளை நீங்கள் எனக்கு இதை அனுமதிச்சிருந்தீங்கன்னா நான் இதை ஜெயிக்கணும் ஏசப்பா, எனக்கு பலன்ட்டாங்க. நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிச்சிங்க, நானும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சொல்வேன். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் சுகத்தோடு என்னை வச்சிருக்கிறாங்க. ஆச்சரியமாக அதிசயமாக பார்க்குறவங்கெல்லாம் அதிசயமாக பார்ப்பாங்க. சிலவங்க அதிசயமாக பார்ப்பாங்க. சிலவங்கெல்லாம் பாரு தப்பிச்சிருச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி கூட சிலவங்களோட பார்வையிலே தெரியும் அவங்க எந்த மாதிரி பார்வை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. சேனைகளின் கர்த்தர் அவருடைய வசனத்தை குறித்து கூட அவருடைய வீட்டை குறித்து வைராக்கியம் பாராட்டுவார். அவருடைய வார்த்தை குறித்து வைராக்கியம் பாராட்டுவார்னு சொல்லப்பட்டிருக்குது. வைராக்கியத்தை சால்வை மாதிரி அணிந்து கொண்டிருக்காரு. சால் போட்டிருக்கோம்ல, அவரோட சால் கூட வைராக்கியங்கிற சால்வை தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சேனைகளின் கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் நம்ம மேலே எவ்வளோ வைராக்கியம் வச்சிருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறார் சீயோனில் வாசமாக இருக்கிறவர்களுக்காக. அப்படியெல்லாம் வைராக்கியத்தை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து நம்ம இன்னைக்கு கடைசியாக நம்ம இதுக்கு பெங்களூர் 47க்காண்டி ப்ரேயர் பண்ணோம். அதில் குறிப்பாக விவேக் நகருக்கு ப்ரேயர் பண்ணியாச்சு. இன்றைக்கி
நம்ம ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் நாங்கள் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டு, இந்த ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனில் எனக்கு தெரிஞ்சு 9th மெயின் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெயின்லேருந்து 9th மெயின் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்குதான்னு தெரியல. 9th மெயின் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனில் ஐபிசி சர்ச் இருக்குது. ஐபிசி எபினேசர் சர்ச், அந்த சர்ச்சுக்காண்டி ஜெபமெல்லாம் நிறைய வீடுகள், கடைகள் இருக்குது, பார்க் இருக்குது. 2 பார்க் இருக்குது இங்கே ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனில். மெயினாக 2 பார்க் இருக்குது. லாக்டவுன்லலாம் அந்த பார்க்லலாம் நிறையா கோவிட்டில் மறிக்கிறவங்களோட பணம்லாம் அங்கே கிடக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு எனக்கு. இந்த 2 பார்க் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான இடங்கள், லைப்ரரி இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்காண்டி நம்ம ஜெபிக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நான் பார்க்குறேன், குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு கணக்கு போட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்கள ஒரு கணக்கு போட்டாலே 15 பேர் 18 பேர் இருக்கிறாங்க. அப்படி நான் ஒரு ஆள் கணக்கு போட்டதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க. அதுலேயும் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி நம்ம இந்த 2 காரியங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஒன்று வந்து பெங்களூரில் விவேக் நகரில் இருக்கிற ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனுக்காக ஜெபிக்கலாம். அடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு மட்டுமே 18 பேர்கிட்ட குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி நான் கணக்கு போட்டு பார்த்தா அவங்களுக்கு இப்போலாம் குழந்தை பிறந்துச்சான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் பிறக்கலை. அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். அப்போனா எனக்கு தெரிஞ்சுமே 18 பேர் இருக்காங்கன்னா அந்த கணக்கு போட்டால் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போலாம் குழந்தை அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஃபுட்டு சரியில்லை, மெடிசின் சரியில்லை, சாப்பிட்றது ஒன்றும் சரி கிடையாது, எல்லாத்துலேயுமே கெமிக்கலு. இப்போ எங்கே பாருங்கள், முன்னாடியெல்லாம் ஒரே டாக்டர் தான், இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. காலங்கள் மாறிட்டு இருக்குது. அதனால் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் குழந்தைங்க கிடைக்கிறது இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாரு. எனக்கு கூட 4 வருஷம் கழித்து தான் தேவன் கொடுத்தாரு. 4 வருஷமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி காத்திருந்து அதான் ஆண்டவர் எங்களுக்கு அதிசயமாக கொடுத்தாரு. குழந்தையே பிறக்காதுன்னு கூட நினச்சிருந்தோம். அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு அதிசயமாக கொடுத்தாரு. 2 பேருமே வயிற்றுலேயே சத்துருவுடைய போராட்டம். 2 பேருக்கும் வயிற்றுலேயே சத்துருனுடைய போராட்டம். அதுலலாம் ரொம்ப பாடுபட்டு கையில் வாங்குவேனா அப்படிங்கிற இதே எனக்கு இல்லை. ஏன்னா நானும் கிரிட்டிக்கல், பிள்ளைங்களும் கிரிட்டிக்கல், 2 பேருமே கிரிட்டிக்கல் தான். நான் ரொம்ப மோசம், தாய் பொழைப்பாளானே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு தான் எப்போவுமே சொல்லுவாங்க டாக்டர். 2 பேருக்குமே அப்படி தான் சொன்னாங்க. ஆனாலுமே ஆண்டவர் அதிலெல்லாம் ஜெயிக்க வச்சு எனக்கு ஏசப்பா நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அவர் எனக்கு செஞ்சதெல்லாம் ரொம்ப பெருசு. அவருக்காக நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன். இப்போ தான் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன். எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. கூட யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். நான் மட்டும் போகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். சிலர் எனக்கு கொடுக்குறக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும், இவங்களுக்கு கொடுக்கலாமான்னு. ஆம்பளைங்களுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா இங்கே பெங்களூரில் எந்த ஆம்பளைங்க நல்லவங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ பெண்களே சிலவங்க யார் நல்லவங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஆண்கள் நிறைய பேர் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பாங்க. நான் கொடுக்கவே மாட்டேன். வெறும் பெண்கள்கிட்ட மட்டும் தான் பேசி கொடுத்துட்டு வருவேன். எனக்கு என் கூடவே ட்ராக்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு யாராச்சும் எனக்கு வரணும், எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கூட யாராவது வந்தால் நல்லா இருக்கணும். அதுக்காண்டி ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டுருக்குறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். ட்ராக்ஸ் கொடுக்குறதுன்னா யாரும் எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்ககிட்ட சொன்னாங்க, யாரும் திட்டுவாங்களோ அப்படின்னு. யாரும் திட்ட மாட்டாங்க. எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. இது வரைக்கும் என்னை யாரும் திட்டினதில்லை. கொடுக்கும்போது கன்னடாவா இல்லைம்மா தமிழ் கொடுமா, கன்னடா கொடுமான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க. நல்லா பேசுவாங்க. நம்ம நல்லா பேசுனா அவங்க நல்லா பேசுவாங்க. டேவிட் கணேசன் சொல்லிட்டு ஒரு கிராம மிஷினரி ஊழிய ஸ்தாபகர் இருக்கிறாரு. அவர் சொல்வார், உங்களுக்கு சிரிக்க தெரியணும் அப்படிம்பார். ஒரு லேடியை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சிரிங்க, ஃபஸ்ட்டு சிரிச்சிட்டு பேசுங்க அவங்கக்கிட்ட. அப்படியே ஆண்டவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நான் ஆட்டோவில் போகும்போது எனக்கு என்ன செய்வேன், முதல்ல அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், பேசலாமா வேண்டாமான்னு. அப்புறம் மெதுவாக பேசுவேன். அண்ணா என்ன பண்ணுறீங்க, எப்படி வருமானம் நல்ல வருமானம் இருக்குதா,
அம் கல்யாணம் ஆயிருச்சா? எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? என்ன படிக்கிறாங்க? அப்போ அவங்க சொல்வாங்க, "இப்படி இப்படிம்மா எங்க அம்மா அந்த எங்க வண்டி ஓட்டி, ஆட்டோ ஓட்டி என்னம்மா பெருசா வரப்போகுது." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அப்படியே மெதுவா அப்படியே "நீங்க ஏசப்பாவ தேடுங்க. உங்களுக்கு உதவி செய்வாங்க." அப்படின்னு சொல்லி அப்படியே எப்படியோ இயேசுங்கிற வார்த்தைய அவங்க இருதயத்தில போட்டுட்டு வந்துருவேன் நானு. மத்தபடி வெளியில இருக்கிற எந்த ஆம்பளைங்கட்டயும் பேசுறதில்ல. ட்ராக்ஸ் கூட குடுக்க மாட்டேன். அது பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நெறைய பேர் உட்காந்துருப்பாங்க. கன்டினியூஸா நெறைய பேர் பார்க்குறேன். பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துருப்பாங்க. சும்மாவே உட்காந்துருப்பாங்க. அதுக்காண்டி எனக்காண்டி ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஆண்டவருக்காண்டி செய்யணும். சும்மா இருக்கக்கூடாது. அவருக்காக ஏதாச்சும் செய்யணும். அவர் நமக்கு செஞ்சதுக்கு நம்ம என்ன செஞ்சாலுமே அதுக்கு ஈடு ஆவாது. சரி அதுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ம். இன்னைக்கு இந்த 2 காரியங்களுக்காண்டி ஜெபம் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனுக்காண்டி, இந்த ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்டுகளுக்காண்டி, இங்க இருக்கிற கடையில, இங்க இருக்கிற பெரியவர்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம். அங்க முன்னாடியெல்லாம் சின்ன குழந்தைங்கள ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்கங்க எங்கேயோ தான் கேட்டுட்டு இருந்தோம். இப்ப நம்ம காதுபடவ நம்ம ஊர்லயே, நம்ம பக்கத்திலேயே நடந்துருச்சு ஒரு காரியம். அப்ப நம்ம எவ்வளோ கருத்தா ஜெபிக்கணும். எங்கேயோ நடக்குது, எங்கேயோ நடந்துருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டு, இப்போ இப்போ பாருங்க பக்கத்திலே நடந்துருச்சு. நாங்க இருக்கிற இடம் பக்கத்திலே நடந்துருச்சு. ஆனா நம்ம எவ்வளோ சிறு பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கணும். ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் எங்களுடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்ல ஐபிசி எபினேசர் சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்காண்டி ஜெபிக்கலாம். அந்த சர்ச்சுக்கு வருகிற எல்லா பிலீவர்ஸ்க்காக ஜெபிக்கலாம். அப்புறம் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்ல இப்போ 2, 3, 4 ஸ்ட்ரீட்ல ரோடு போட்டுட்டுருக்குறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கலாம். நைட்டு பகலா ரோடு போடுறாங்க. எங்க தெருவுக்குலாம் நைட்டு பகலா ரோடு போட்டுட்ருந்தாங்க. நைட்டு தான் போடுறாங்க. அப்பதான் கொஞ்சம் அது ட்ரை ஆகும். ஆளுங்க நடக்காம இருக்கிறதுக்குன்னு சொல்லி நைட்டு பகலா ரோடு போடுறாங்க. அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்காண்டி பெரிய பெரிய வண்டிங்க அது இதுன்னு வந்திருக்கு. சரி இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் ஏசப்பா நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கீங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா சேனைகளின் கர்த்தர் நீர் வைராக்கியம் உள்ளவர் ஏசப்பா. நீங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் வைராக்கியத்தை சால்வையாக பொருத்தி கொண்டிருக்கீங்க ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக. அப்பா நீங்க வைராக்கியமுள்ள தேவனாக இருக்கீங்க ஏசப்பா. உங்க பிள்ளைகளுக்காக ஏசப்பா சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் பக்தி வைராக்கியம் ஏசப்பா காண்பிக்கிற தேவனாக இருக்கீங்க ஏசப்பா. உம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற தேவனாக இருக்கீங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை ஏசப்பா எங்களுக்கு தாங்க ஏசப்பா. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அப்பா அந்த நேரத்தில் ஏசப்பா ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு அப்பா கடைகளுக்காக ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு ஏசப்பா ஸ்தோத்திர பெரியவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பெண்களுக்காக அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலைக்கு போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வீட்டில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறிடுங்கள்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் ரட்சிக்கும்படிக்காய் தொடும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் ஏசப்பா நீர் ரட்சிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் ஏசப்பா. அப்பா தங்களுடைய கடவுளை ஏசப்பா ஸ்தோத்திரம் பக்தியாய் தேடுறாங்க ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் எப்படியாவது உண்மையான கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பக்தியாய் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா பக்தியாய் கடவுளை தேடுகிற பிள்ளைகள் ஏசப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வார் என்று சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. அந்த ஜனங்களை உமக்காக தெரிந்து கொள்ளுங்க ஏசப்பா. அப்படியே அந்த ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஐபிசி சர்ச்சுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த சபையில் இருக்கிற ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அந்த சபையில் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஜெப ஆவியை ஊற்றுங்க ஏசப்பா. அப்பா கூட்டமாக ஜெபிக்கணும் ஏசப்பா உமக்காக ஏசப்பா. ஜெபிக்கும்படிக்கு நேரத்தை ஒதுக்கும்படிக்கு ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா நீங்கள்
ஜனங்களை எழுப்பி தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. யாரெல்லாம் அந்த சபையின் வழியாக அப்பா கடந்து செல்கிறார்கள், அந்த உம்முடைய வல்லமை ஏசப்பா அவர்களை பற்றி பிடிக்கட்டும் ஏசப்பா. யாரெல்லாம் அந்த சபையின் வழியாக கடந்து போறாங்களோ ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, உம்முடைய அக்கினி அவர்களை பற்றி பிடிக்கட்டும் ஏசப்பா. அநேகர் அதனுடைய நிழலிலே வந்து தங்கும்படிக்கு ஏசப்பா, அவருடைய இருதயத்தை ஏசப்பா நீங்க பக்குவப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிற ஏசப்பா. இன்னும் அநேக ஜனங்களை நீர் கொண்டு வரும்படிக்காய் ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்ல ஏசப்பா எவ்வளோ பேர் ஏசப்பா கோவிட்ல ஏசப்பா அப்பா பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் தப்பு வித்தீங்களே ஏசப்பா. நீங்கள் தப்பு வித்தீங்களே. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. அந்த ஜனங்களை எப்படியாவது அப்பா அந்த சிறு பிள்ளைகள் ஏசப்பா வருகிற ஜெனரேஷன் எப்படியாவது உண்மை அறிந்து கொள்ளணுமே இயேசுவே. உமக்காக வாழணுமே இயேசுவே. மனம் இறங்குங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு ஏசப்பா சொந்தமாகணுமே இயேசுவே. ஸ்தோத்திரம். மனம் இறங்குங்க ஏசப்பா. சொந்தமாக்கி கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க வருகிற நாட்கள்ல ஏசப்பா. அந்த ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கணும் ஏசப்பா. ஜனங்கள் கூட்டமாக ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. அப்பா திருமணமாகி 10 வருஷமா 12 வருஷமா அப்பா ஸ்தோத்திர அப்பா 18 வருஷமா ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. குழந்தை இல்லாமல் இருக்கிற ஏசப்பா. அப்பா இயேசுவே தம்பதிகள் என்னுடைய கரத்தில் தந்து ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. உங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுபடிய சந்தோஷமான பிள்ளை தாச்சி ஆக்குவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அவங்களுடைய கர்ப்பத்தை எல்லாம் திறந்து ஏசப்பா. ஸ்தோத்திரம். உமக்காக வளர்க்கும்படிக்கு ஏசப்பா. ஒரு ஆசீர்வாதமான குழந்தை அந்த கர்ப்பத்தில் நீர் வைக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. எவ்வளோ பேர் ஏசப்பா. ஸ்தோத்திரம். அப்பா வேதனையில் அவமானத்தில் ஏசப்பா. அதனால குடும்பத்தில் சண்டை பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்து இருக்காங்க ஏசப்பா. இந்த காரியங்கள் எல்லாம் உடைய கரத்தில் வைக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எத்தனையோ வருஷம் கழிச்ச ஏசப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அப்பா உமக்காக காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பும்படிக்கு பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஏசப்பா. அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. அவருடைய புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படிக்காக ஜெபிக்கிறோம். உடைந்து போன குடும்பம் ஏசப்பா கட்டப்படட்டும் இயேசுவே. ஸ்தோத்திர ஏசப்பா. எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, வேதனையில் கண்ணீரில் அவமானத்தில் இருக்கிறாங்களோ அப்பா அவங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும் இயேசுவே. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன் நீங்கள் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான சந்ததியை கொடுத்து உங்களுடைய நாம மகிமைப்படும்படிக்கா இந்த குடும்பத்தை நீர் கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஏசப்பா. ஆசீர்வாதிங்க ஆசீர்வாதிங்க ஏசப்பா. உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் தருகிற யார் யாரெல்லாம் இந்த ஏசப்பா இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்களை ஆசீர்வாதங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. நல்ல வருமானத்தை கொடுங்க. நல்ல பதவி உயர்வை கொடுங்க ஏசப்பா. ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் அவங்க ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திர. குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்த மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் நெருக்கத்தில் இருந்த விடுதலையாக்குங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திரம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் யார் யார் எந்தெந்த அப்பா ஸ்தோத்திரம் எந்தெந்த காரியங்களை மனதில் நினைத்து கொண்டு வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க. வியாதியோடு இருந்தால் சுகத்தை கொடுங்க ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கருத்தில் எல்லா காரியங்களையும் தந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமையில் நமக்கு ஒருவருக்கு செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. பெங்களூர் பட்டணத்துக்காக டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஒரு 2-3 வார்த்தைகளாவது பெங்களூர் பட்டணத்தை ரசிங்க, பெங்களூர் பட்டணத்தை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி பெங்களூர் பட்டணத்துக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கற்றுத்தந்து நம்மளை நடத்தணும். நான் ஒவ்வொரு நாள் ஏசப்பாட்ட கேட்பேன், இன்றைக்கி எதுக்காண்டி ஜெபம் பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் ராத்திரியே நான் கேட்பேன் ஏசப்பாட்ட, ஏசப்பா இன்னைக்கு எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி. தொடர்ந்து இந்த இதை ஆண்டவருடைய மகிமைக்காக
சும்மா ஏனோ தானோன்னு இந்த ஜெபம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதான் நினைப்பேன். ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு ஆசீர்வாதமாக அமையணும். அதுக்காண்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.